மராட்டியத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் சுமார் 50% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்தில் உள்ள 29 மாநகராட்சிகளுக்கும் நடைபெற்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு அமைதியாக முடிந்த நிலையில் வாக்குப்பதிவை உறுதி செய்ய வாக்காளர்களின் விரலில் வைக்கப்படும் மை தரமில்லாதது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிலர் விரலில் வைத்த மையை அதன் தடமே இல்லாதவாறு அழித்த வீடியோ பரவி வருகிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் மராட்டிய உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை நடைபெற்றது. இதில் 46 முதல் 50% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையர் தினேஷ் வாக்மரை தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற வாக்குப்பதிவை காட்டிலும் தற்போது அதிகம் பதிவாகியுள்ளது. வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவிருக்கின்றன. இதனிடையே தரமற்ற மை பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.